இல்லை சார், மஃப்டியில் கான்ஸ்டபிள் இருந்தாங்க சார். போய். இல்லை சார், ஆளுக்கு இருந்தாங்க சார். போய். சார், நான் எதுக்காக போய் சொல்லணும்? நீங்க போய் சொல்றீங்க. இது நீங்க எழுதின ரிப்போர்ட்டோட காப்பி தானே? ம், ஆமாம் சார். இதுல அந்த சம்பவத்தை பத்தி தானே எழுதியிருக்கீங்க இங்க? ஆமாம் சார். அன்னைக்கு தான் நீங்க டியூட்டிலே இல்லையாமதா மேடம்? அப்புறம் எப்படி எழுதியிருக்க முடியும்? ஒரு கல்யாணத்துக்காக அடையார் வரைக்கும் போயிருந்தீங்கல்ல? ஸோ டெஸ்பைட் த ஃபேக்ட் தட் நீங்கள் டியூட்டியில் இல்லை, இந்த ரிப்போர்ட்டை உங்கள் கையால் எழுதியிருக்கீங்க. வேற பேனா, வேற இங்க். அது எப்படி? யுவர் ஆனர், இந்த ரெஜிஸ்டரில் எல்லா ரிப்போர்ட்டும் அரை பேஜில் ஒரு பேஜுக்கு எழுதியிருக்கு. இந்த ஒரே ரிப்போர்ட் மட்டும்தான் 2 லைனில் எழுதியிருக்கு. ஏன்னா என் கிளைண்ட் மீரா ஆதிக் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண பிறகு அவசரமா அதுக்கு முன்னாடி ஆதிக்கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கின மாதிரி பொய்யா முன்னாடி டேட்டில் எழுத அந்த பேஜில் அவ்வளோதான் இடம் இருந்திருக்கு யுவர் ஆனர். இதுதான் உண்மை. ஒருத்தர் மேலே நீங்கள் விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க.